இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே தாப்பழூரில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியேறி சமைத்து சாப்பிடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். மக்களின் தற்போதைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் அரசாங்கம் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று அதிகாலையில் தாப்பூர் அருகே சிவன் கோயில் அருகே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தை 250 குடும்பத்தினராக வசித்து வருவதில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீடுகள் இல்லாத சூழல் இருந்தது. இது சம்பந்தமாக மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரியிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கிறதால் இன்று அதிகாலையிலே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தில் வீடு கொட்டகை கட்டி மற்றும் உணவு சாப்பிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து சம்பவம் அறிந்த ஜெயங்கொண்டம் போலீஸ் துணை சூப்பிரண்டு ராமச்சந்திரன் தலைமையிலான ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் இருப்பதற்காக அங்கு போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் சிபிஎம் கட்சி மற்றும் விசிக கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களின் கோரிக்கையை நிறைவேறப்படாமல் இருந்ததாகவும் இரவோடு இரவாக அதிகாலையிலேயே கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இது சம்பந்தமாக வருவாய் கோட்டாட்சியர் தகவல் அறிந்த வருவாய் கோட்டாட்சியர் ஷீஜா தலைமையிலான வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு இடம் வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அப்போது போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது நாங்கள் எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினால் மட்டுமே நாங்கள் வெளியேற முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீஜா தலைமையிலான வருவாய் குழுவினர் நாளை உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தெளிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.